5000 கோடிக்கு மேல் கொள்ளையடித்தார்கள். ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் அன்றாடங்காய்ச்சி மக்கள் வந்து இழக்கப்பட்ட அந்த பணங்கள் அவர் சாதி மதம் பார்த்து அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் வசூல் பண்ணி பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் பங்களிப்பு போட்டவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். அது பல கட்டமாக நாம் பார்த்திருக்கிறோம். பேசுறாங்க, யாருமே ஆதாரத்தில் இல்ல. இப்ப அந்த பேசுறவங்களை வச்சுதான் நானும் சொல்றேன். அவர்கள் எல்லாம் கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். அண்ணாமலைக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் பல கோடி பேரம் பேசப்பட்டிருக்கிறது. இதுல எனக்கு ஒரு சில நண்பர்கள் சொன்னார்கள், மதுரையைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் தான் இதில் தலையிட்டு இருப்பதாக தகவல் என்று சொன்னார்கள். ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துக்கு அந்த அமைச்சருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஊர்ஜிதமாகாத செய்தியை, அதனாலதான் நான் பேர் சொல்லல, இல்லைன்னா நான் பேரை சொல்லிடுவேன். ஏன்னு கேட்குறீங்களா? பேரை சொல்றது எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நான் பயந்தவன் அல்ல. என்ன அப்படியே நீ என்ன பண்ணிடுவேன், என்னைய பண்ணு, ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணிட்ட, என்னை பண்ணிட்டு போ, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஆருத்ரா கோல்ட் நிறுவன மோசடியில பாஜகவினருக்கு தானே தொடர்பு இருக்கு அப்படின்னு பல்வேறு நபர்கள் சொல்லி இந்த திமுகவுடைய கைது செய்யப்பட்டவர்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு வழக்கறிஞர், அதான் அந்த கூட போட்டோல இருக்கு. ஆமா, ஆற்காடு சுரேஷனுடைய மைத்துனர், அவன் வழக்கறிஞரா இருக்கான், அவன் சம்பந்தப்பட்டிருக்கான். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் விசாரிக்கணும். இப்ப இந்த கொலைக்கு வந்து கூட்டாளிகளாக பாரதிய ஜனதாவும் திமுகவும் ஒன்று சேர்ந்திருப்பதை போல தோன்றுகிறது. இன்றைக்கு கொடூரக்காரர்களால் மிகவும் கொடூரமாக இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். இப்ப அண்ணனுக்கு வெட்டப்பட்ட அருவாள்கள் சீல்ல செய்யப்பட்டது. 6 கத்தியை கொண்டு போயிருக்கிறாங்க, 2 நாட்டு வெடிகுண்டுகள். இந்த கத்திகள் இதுவரை எங்கே தயாரிக்கப்படுகிறது, யாரால் உருவாக்கப்படுகிறது, ஏன் இதுவரை தமிழ்நாடு அரசு அதை வெளியிடவில்லை? வெள்ளரிக்கை தரப்பட வேண்டும். சும்மா லேசா அப்படி வச்சாவே கீறி பொழந்துடும் சொல்றாங்க. அப்ப ஓங்கி வெட்டுகிற போது அந்த மனிதனுடைய நிலைப்பாடு என்ன? கொடூர தாக்குதல். கொலை செய்யறதுக்குன்னே பிரத்யேகமா செய்யறாங்க அந்த கத்தியை. அப்ப இந்த கத்திகள் எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது, இந்த தொழிற்சாலை எங்கே இருக்கிறது, ஏன் இதுவரை தமிழ்நாடு அரசு கண்டுபிடிக்கவில்லை? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவருடைய தாயார் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கடைக்கோடியிலே இறந்து போய்விட்டார். பாலசிங்கத்துக்கு அண்ணன் தொடர்படுத்திருக்கிறார் 4 மணிக்கு. தொடர் நான் வந்து எப்படி ஒரு 10 மணிக்கு, இரவுக்கு 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அதனாலதான் தினந்தோறும் அந்த வீட்டை பார்ப்பதற்கு செல்லுகிற நேரம் இரவு 7-8 மணி ஆகும். போயிட்டு 2 மணி நேரம் அங்கதான் நிற்பாங்க. ஆனால் அன்றைய தினம் அந்த மரணத்திற்கு போக வேண்டும், அந்த சாவுக்கு போக வேண்டும் என்பதற்காக 5 மணிக்கே போயிருக்கிறார். அவர் வெட்டி கொல்லப்படுகிற நேரம் 5:56, 6:01 முடிச்சிருப்பாங்க. இந்த 6 நிமிடத்திற்குள், 5-6 நிமிடத்திற்குள் ஒரு மனிதனை படுகொலை செய்யப்படுகிற அளவிற்கு இவர்கள் வந்து வெறியோடு வந்திருக்கிறார்கள் என்றால் மனித வேட்டையை இவர்கள் எத்தனை நடத்தியிருப்பாங்க? பணியும் போட்டுட்டு வந்துட்டு அண்ணா ஜெய்பீம் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்கான். ஜெய்பீம் அப்படின்ட்டு இப்படி கட்டடத்தை பார்த்துக்கிட்டு நிற்கும் பொழுது ஒருத்தன் ஜெய்பீம் சொல்லும் போது அவனை திரும்பி தானே பதில் சொல்ல முடியும். அப்படி திரும்புகிற நேரத்தில் தான் இந்த பக்கம் இருந்து வந்தவர்கள் தான் கன நேரத்தில் வந்து முதல் வெட்டு வந்து கழுத்துல தான் வெட்டுறான், 2வது வெட்டு இங்க வெட்டிட்டு 3வது வெட்டு காலில் வெட்டுறான். எவ்வளவு பெரிய கொலை முயற்சியோடு கொலையை செய்வதற்கு எவ்வளவு வெறியோடு வந்திருப்பார்கள் என்பதை காவல்துறை வந்து அவர்கள் சொன்ன வாக்குமூலம் என்று சொல்லி அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏற்பதற்கு இல்லை. கொலை செய்யப்பட்ட இடம் பெரம்பூர், கொலையாளிகள் சரண்டரான இடம் அண்ணா நகர். அதிகபட்சம் 40 நிமிடத்திற்குள் 2 சக்கர வாகனத்தில் அந்த காவல் நிலையத்திற்கு வந்து விடலாம். 3 வாகனங்களில் 6 பேர் கொண்ட குழு வந்து வெட்டியது என்று சொல்லுகிறார்கள். சரி, அண்ணா நகருக்கும் பெரம்பூருக்கும் 3/4 மணி நேரத்துல போயிடலாம், அதிகபட்சம் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துல கூட போயிடலாம். ஆனால் 6.5 மணி நேரம் எடுத்துக்கொண்டதுக்கான நேரம் என்ன? அவர்கள் எங்கே போனார்கள்? பின்னாடி இருக்கிறது யார்? இதுதான் நம்ம எழுப்புகிற கேள்வி. சிசிடிவி கேமரா வந்து இன்னைக்கு வந்து நீங்க வெட்டப்பட்ட இடத்துல அவங்க தப்பிச்சு ஓடுனது மட்டும்தான் இருக்கு. இப்ப இந்த ஒளிப்பதிவில் பதிவாயிருக்கிற இந்த மனிதர்கள் உருவமும் இப்பொழுது சரண்டரா இருக்கிற உருவமும் ஒத்து போகல. 1. 2வது இன்னொரு செய்தி என்னன்னா, அந்த வெட்டிய இடத்தில் அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நண்பர் ஒருவர் சொல்கிறார், ஒரு தாடிக்காரன் வந்தான் எல்லா பேட்டியில சொல்லியிருக்காரு. ஆனால் சரண்டர் ஆகிற போது தாடியே இல்லாமல் சரண்டர் ஆகிறான். அதாவது ஆற்காடு சுரேஷுடைய நினைவு நாள் அல்லது பிறந்த நாள்ல தான் அவரை கொல்ல திட்டமிட்டு இருந்ததாகவும் எல்லாமே சந்தேகம் இருக்கிறது எனக்கு. இது காவல்துறை தான் இதுவரை அறிவித்திருக்கிறது. அண்ணன் ரஞ்சித் அவர்கள் தெளிவான ஒரு எக்ஸ்தலத்திலே பதிவிட்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, சமூக நீதி பேசுகிற இந்த அரசு ஓட்டுக்காக மட்டும்தானா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நாங்களும் அதை எழுப்புறோம். திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு இந்த வேலையை செய்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். அடித்தட்டு மக்களை இந்த அரசுகள் அல்லது அரசு அதிகார வர்க்கங்கள் தொடர்ந்து ஏமாற்றி வருவதற்கு எடுத்துக்காட்டுதான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இந்த மண்ணிலே அவரை விதைக்க விடாமல் தடுத்தது. பெரும்பாலும் எல்லா அரசியல் தலைவர்களும் அவருடைய இறுதி அஞ்சலியில கலந்துக்கிட்டாங்க. ஆனால் முதல்வர் கலந்து கொள்ளாதது பலருடைய விமர்சனங்களுக்குள்ளாயிருக்கு. எப்படி ஒருவர் வந்தா மக்கள் என்ன செய்வாங்க?
கொதித்து போயிருக்கிற மக்கள், கோபத்தினுடைய உச்சத்தில் இருந்த மக்கள் மீது வந்திருந்தாங்கன்னா மக்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு தான் அன்னைக்கு வரல. தலித் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் மட்டுமே இறுதி வரை நின்றார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் தீட்டுப்பட்டுருச்சு, வரமாட்டான். அப்ப ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் எவ்வளவு கவனமா இருக்கிறான்னு நீங்க பாத்துக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப எடப்பாடியார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். 4:10 அவருக்கு சந்திப்பு. 4 மணிக்கு அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. எங்கப்பா போனீங்க நீங்கெல்லாம்? செத்து 2 நாள் போன இருக்கிற வர எங்க போனீங்க? விக்கிரவாண்டி எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் இல்ல. நக்கரவாண்டியில போய் நீங்க நக்கிட்டு வந்தது எங்களுக்கு தெரியாதா? அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முகிலன் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? கேடுகட்ட தேசத்தில் நலமாய் இருப்பதை சொல்ல முடியாது. பிஎஸ்பி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையானது தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நடந்திருக்கு. 2 நாள் ஆயிடுச்சு அது நடந்த விஷயம். ஆனால் இருந்தாலும் கூட அவரை பற்றிய தகவல்கள் பல்வேறு விவாதங்கள்ல ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுது. 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இனத்திற்கான தலைவன் பிறப்பான். ஔவையார் பிறந்த 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வள்ளுவ பிறந்தகை பிறந்திருக்கிறான். வள்ளுவன் பிறந்த 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கரிகால பெருவளத்தான் பிறந்தான். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இனத்தை மீட்பதற்காக தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்தான். இது இனத்திற்கான பிறப்பு. ஒரு சமூகத்திற்கான பிறப்பில், அதுவும் அடித்தட்டு மக்களின் சமூக பிறப்பு, ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களின் ஒரு பிறப்பு உருவாகிறது பல 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது பிறக்கும். அந்த வகையில் அம்பேத்கர் பிறந்து சில வருடங்களுக்கு பிறகு கூட, ஒரு நூற்றாண்டுகளுக்கு பிறகு கூட, அந்த சமூகத்தில் இருந்து ஒரு தலைவன் தமிழ்நாட்டிலிருந்து பிறந்திருக்கிறான். நாம் 19ஆம் நூற்றாண்டில் அயோத்திதாச பண்டிதரையும், அதே 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இரட்டைமலை சீனிவாசனராயும் நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய நேரம் இது. 20ஆம் நூற்றாண்டுகளில் பூவை மூர்த்தியார் போன்ற மாபெரும் தலைமைகள் இந்த சமூகத்தில் தமிழ்நாட்டில் தோன்றினார்கள். ஆனால் அதையெல்லாம் முறியடித்து எந்த திராவிட இயக்கத்தை தோற்றுவித்தாரோ அயோத்திதாச பண்டிதர், ஒரு பைசா தமிழனை ஓங்கி உயர்த்தி பிடித்த இரட்டமலை சீனிவாசனார், அந்த வரிசையில் இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ அவரை பத்தி பல தகவல்கள் சொல்றாங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய குரலாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்னாடி அவர் என்னவாக இருந்தார், எப்படி வந்தார், அரசியலுக்கு எப்படி வந்தார், எதுவுமே ஒரு பெரிய அளவுல பேசப்படாத ஒரு பொருளாக, அவர் வட சென்னையின் ஒரு முகமாக மட்டுமே இருந்ததுக்கு காரணம் என்ன? இல்ல, நீங்கள் நினைப்பது தவறு. மற்ற அரசியல்வாதிகளை போல அவர் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அரசியலை அவர் செய்ததே கிடையாது. அவரு கட்சிக்கு 17 ஆண்டுகள் ஆகிறது தலைவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு. இந்த 17 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது பெரிய விடயம். ஒரு தேசிய கட்சிக்காக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அதை நியமிப்பது என்பது அது ஒரு பெரிய வேலை திட்டப்பணிகள். என்னை பொறுத்தவரை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நான் சார்ந்த புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கு பலமுறை வந்திருக்கிறார். அந்த கட்டமைப்பு வேலைகளுக்காக அங்க ஒரு ஆலோசனை கூட்டங்கள், மாவட்டந்தோறும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். ஆனால் அடையாளப்படுத்திக் கொள்வது இல்லை. அவர் எப்போதுமே அமைதியான முறையில், ஏன்னா அவர் பௌத்தத்தை ஏற்றவர், முழுமையாக ஏற்றவர். வகையில் ஆடம்பர அரசியலும் போக்கிரித்தனமான அரசியலையும் அவர் வேறறுத்தார். அமைதியான அரசியலைத்தான் அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதிலே கவனமாக இருந்தார். இந்த அடித்தட்டு மக்கள் மட்டுமல்ல, அவர் ஓயாமல் உச்சரிக்கிற வார்த்தை, டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் என்று உச்சரிக்கிற போது கூட பாபா சாஹிப் என்பதை அவர் எந்த இடத்திலும் அம்பேத்கரை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனால் அவரும் இதயத்திற்குள் மனசுக்குள் ஓடிக்கொண்டிருந்த செய்தி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய 2 சமூகங்களான பறையர்களும் அந்நியர்களும் ஒன்று சேர்ந்து களத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று அவர் பேசியிருப்பது, அவருடைய கனவு இருக்கிறது அல்லவா, அதுதான் தமிழ் தேசியத்திற்கான அடையாளம். என்னிடத்திலே ஒரு முறை கேட்டார், இந்த தமிழ் தேசியம்னா என்னன்னா அதை முழுசா தெரிஞ்சுக்கணும். நான் வட சென்னையிலே வாழ்ந்தாலும் கூட அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் திராவிட குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய தந்தையார் திராவிட இயக்கத்திலே மாபெரும் தலைவராக இந்த பகுதியிலே களப்பணியாற்றின, முழுநேர களப்பணியாற்றியவர்.
அவர் ஒரு ஆங்கிலோ இந்தியன் பெண்மணியை திருமணம் செய்திருக்கிறார். அவர்களுடைய குடும்பம் 8 பேர் உடன்பிறப்புகள். அதுல 7வதாக பிறந்தவர் தான் இந்த மாபெரும் மகத்தான மண்ணுரிமை தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் படித்தது மிக மிக குறைவு. 10ஆம் வகுப்பு படித்து விட்டு அதற்கு பிறகு 12ஆம் வகுப்பு போக வேண்டாம், நேராக எல்எல்பி போயிடலாம்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து நேராகவே சட்டக்கல்லூரிக்கு போய் படித்தவர். அவர் ஆந்திராவில் போய் படித்துட்டு வந்தார். ஆனால் அவர் சிறிய வயதில் பட்ட கஷ்டங்கள், அனுபவங்கள், அடக்குமுறைகள் இதெல்லாம் சகித்து 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 தான் அம்பேத்கர் புரட்சிகர இயக்கத்தை உருவாக்குகிறார். அதற்கு அங்கே அந்த பெரம்பூர் பகுதிகளில் அவர் பல்வேறு விஷயங்கள், நான் பொதுமக்களிடத்திலே நான் போய் கேட்டபோது, வருடந்தோறும் விளையாட்டு போட்டிகள் நடக்கும், வாரியில இறைப்பார். பொங்கல் வரும் தமிழர் பண்டிகை சந்தோஷமாக வந்து மக்களோடு மக்களாக கொண்டாடி கொண்டிருப்பார். தீபாவளிக்கு உதவி கேட்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே அவர் உதவி இருப்பார். இந்த பகுதியில் எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக சாதியை கடந்து, ஒரு இனத்தை கடந்து, மதத்தை கடந்து அவர் பணியாற்றி இருக்கிறார். ஆகையால் தான் இன்றைக்கும் அவர் கருப்பூர் நகரத்தின் தலைமகன் என்று சொல்லுகிற அளவிற்கு தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாபெரும் மகத்தான தலைவன் எப்போதுமே தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனநிலையா என்னவென்று தெரியவில்லை. நான் போக்கிரியாக இருந்து படுகொலை செய்யப்பட்டாலும் நான் செய்யப்பட்டதற்கு பிறகு, நான் இறந்ததற்கு பிறகு என்னை துதி பாடுவது, புகழ் பாடுவது என்பது அது தமிழர் மரபிலே ஊறி வந்த ஒரு விடயம். ஆனால் அண்ணன் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலும் அவரை பாராட்டியவர்கள். ஏன்னா 1360 பேருக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்களை அவர் உருவாக்கியிருக்கிறார். அன்றைக்கு அந்த அமைதியாக உறங்கி கொண்டிருந்த கண்ணாடி பேழையை வந்து முத்தமிடுவதற்கு வந்த மக்கள் ஆயிரக்கணக்கான பேர். ஆனால் அதிலே வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள் தான் கிட்டத்தட்ட பலாயிரம் மக்கள் வந்து பலாயிரம் பேர் அங்கே கலந்து கொண்ட நிகழ்வு. கதறி ஓடி வந்த காட்சிகள். நான் கள்ளக்குறிச்சி சாராய அந்த மரணத்திற்காக நான் அங்கே தங்கிவிட்டேன். மக்களோடு மக்களாக களப்பணியாற்றி கொண்டிருந்தேன். அண்ணன் 28 ஜூன் மாதம் 28ஆம் தேதி எனக்கு தொடர்பு கொள்கிறார். காலையில் ஒரு 11:45 என்று கருதுகிறேன். அண்ணன் நடிக்கிறார்கள் என்று உடனடியாக நான் களத்தில் இருக்கிற போது, எங்கே இருக்கிறீங்க என்று கேட்டார். அண்ணன் கள்ளக்குறிச்சி. என்ன நடந்து கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சியில்? என்னால் வர இயலவில்லை. அனைத்து தகவல்களையும் திரட்டி கொண்டு வந்து தாருங்கள். அதிலே குற்றவாளிகள் யார் என்பதை துல்லியமாக எனக்கு பதிவு. எப்போதுமே மற்ற அரசியல் தலைவருக்கு இவருக்கு என்ன ஒரு வேறுபாடுன்னு சொன்னா, 19 ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னா 19 பேசிட்டு போறவங்க உண்டு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அப்படி இல்லை. அந்த நிகழ்ச்சிக்கு மூல காரணம் என்ன, அதை கண்டுபிடிக்கிறாரு. சரி, ஆனால் அது போன்ற விஷயங்களுக்கு செய்தியாளர் சந்தி தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதாக இருந்தாலும் ஒரு அறிக்கையை கூட ஒரு ஏன் வெளியிட இல்ல? அது என்கிட்ட கேட்டிருந்தாங்க. கள்ளக்குறிச்சி விஷயத்தை அண்ணனுக்காக நான் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் அவர் எதுக்குமே கருத்து சொல்லாத விதமாகவே அவர் வந்து வெளியில வந்து பெரும்பாலும் பேட்டி கொடுப்பது இல்லை. ஆனால் பவுசன் என்கிற அவருடைய வலையொலி தளத்தில் நீங்கள் பார்த்தீர்களேனால் எல்லாவற்றிற்கும், எல்லா நிகழ்ச்சிக்கும், அவர் கண்டனங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு நல்லதொரு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். அவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்துதான் மீடியா வெளிச்சம் இல்லாமல் அது இருந்திருக்கு. இன்னொரு செய்தி என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஒரு தலைவனை மதிப்பதே கிடையாது. என்ன அதுல இருக்குன்னா, நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், இந்த பத்திரிகையாளர்கள் அல்லது செய்தி சேகரிப்பாளர்கள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். ஒரு தலைவன் உருவாக்குறான் என்றால் அவனை புஷ் பண்ணணும். முதல்ல அவன் வந்து ஒரு சாதிக்காரன், அதை இருட்டடிப்பு செய்கிற வேலை. அவன் மேல வந்ததுக்கு பிறகு, இப்ப இதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இன்னைக்கு 3 நாளா வந்து அவருடைய மரணத்தை கக்கிக்கிட்டு இருக்கு. துப்புல்ல அவங்களுக்கெல்லாம். அவர் ஒரு தலைவர். அவர் உயிரோடு இருக்கிற போது எந்த தொலைக்காட்சியாவது, அண்ணா நான் அவங்களுக்கு வந்து பேட்டி, எங்க சேனலுக்கு பிரத்யேகமாக ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் மறுப்பாரா? மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா அவரே என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறாரு, நம்மளை யாருமே கூப்பிடுறது இல்லை, அதனாலதான் நம்ம பகுசன் சேனலே நம்ம தொடங்கணும்.
இப்ப அதிலே எத்தியார் குப்பத்தில் நடைபெற்ற சாராய சாவுகளை பற்றி பேசியிருக்கிறார், கடிந்து பேசியிருக்கிறார். இதுல இன்னொரு செய்தி என்னவென்றால், இந்த ஆட்சி மிக கேவலமாக குறைவாக பேசியிருக்கிறார். என்ன காரணம்னா அவருடைய கோபம். வேங்கவேல் பிரச்சனையில அவர் பேசிய பேச்சு நீங்க கேட்கணும். அந்த பவுசன் சேனல்ல ரத்த குதிப்போடு பேசியிருப்பார். ஆக அது பார்வைக்கு வரவில்லை, நீங்கள் பார்க்கவில்லை ஒழிய மற்றபடி மக்களுடைய நலன் சார்ந்து அவரை போல. அதாவது நான் இன்னொன்னு சொல்லுவேன், எம்ஜிஆரை நம்ம பார்த்தது இல்லைங்க, ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க எம்ஜிஆர் வாரி கொடுக்கிற வள்ளல் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவரையெல்லாம் மிஞ்சியவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். எடுத்துக்காட்டு நான் ஒன்று சொல்லுகிறேன். என்னுடைய பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கிறான், 2ஆம் வகுப்பு படிச்சான். அண்ணன்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி அண்ணா தம்பி வந்திருக்கிறான், சரி தம்பியை கூட்டிட்டு வாங்க, நீங்க வீட்டிலே இருங்க, நான் கார் அனுப்பிச்சு விட்றேன். நான் அறையில இருக்கிறேன், கார் வந்துச்சு, ஒரு 3/4 மணி நேரத்துல கார் வந்துச்சு, 2 பேரும் ஏறிப்போம். அண்ணனோட கொஞ்சி குழாவுகிற காட்சி இருக்கு, நான் வச்சிருக்கேன். அண்ணனோடு அவன் பேசுகிறது, அவர் இப்ப அந்த குழந்தைகிட்ட விளையாடுறது, அப்படிமா செய்யணும். எனக்கே தெரியாமல் அவருடைய உதவியாளர்கள் சொல்லி, இவனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் நீங்க வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய மேல வழக்கறிஞர் அலுவலகம், கீழே A2P இருக்கு பெரம்பூர்ல, கீழே இறங்கி கூட்டிட்டு போய் 3000 ரூபாய்க்கு மேல வரும்னு நினைக்கிறேன். அவன் என்னென்ன கை நீட்டி இருக்கிறானோ அது பூரா வாங்கி கொடுத்து அழகு போவேன். யாரும் செய்வாங்களா இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்? என் பிள்ளைக்கே அவர் இவ்வளவு செஞ்சிருக்கிறான்னு சொன்னா, அவர் எத்தனை நூற்றுக்கும் மேற்பட்ட அல்லது 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அள்ளி கொடுத்திருப்பார். யோசித்து பாருங்கள். அப்ப அதோடு மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. பாரஞ்சித் அவர்கள் மெட்ராஸ் படத்துல அன்பு கேரக்டரை தான் இவரை வச்சுதான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மக்களுக்கு உதவி செய்யறதாக இருக்கட்டும், எல்லாரையும் படிங்க அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும், இவரை வச்சு அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு நிச்சயமா சொல்லியிருந்தாங்க. இது பாருங்க, என் குழந்தை, என் பையனோடு அண்ணன் விளையாடுகிற காட்சி, கொஞ்சி குழாவுவார் எப்போதுமே. அதே போல என்ன அவர் முதல்ல எடுத்துக்கிறப்பாருன்னா, சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற பழக்கம் அவர்கிட்ட இல்லை, ஆனால் சாப்பாடு வரும். மாலை நேரத்துல நான் சந்திக்க போகும்போது என்ன கேட்பாருன்னா, எதுவுமே சொல்ல மாட்டார், தின்பண்டங்கள் வந்துடும். ஏன்னா எப்படியும் மதியம் சாப்பிட்டுருப்பாங்க, இப்ப மணி 6, 7 அப்படிங்கும் போது அந்த தின்பண்டங்கள் வந்துடும். அப்ப அவர் ஒரு மனிதனை எடை போடுகிற இடத்தில் அவன் எந்த சூழலில் வந்திருக்கிறான், என்கிட்ட தொடர்பு கொண்டு செலவுக்கெல்லாம் பைசா இருக்கா, பத்திரமா இருக்கிறீங்களா, உங்களுடைய தொலைக்காட்சி பேட்டியெல்லாம் நான் பார்த்தேன், வலைவழித்தள பேட்டியெல்லாம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பா இருக்கு. என்னிடத்திலே சொன்னார், அண்ணன் பவுசனுக்கு வாங்க, இங்கே பேசுவதற்கு ஆட்கள் குறைவு, நீங்கள் கருத்தை விதைத்து கொண்டே இருக்கிறீர்கள், பவுசன் உங்களுக்கு சரியான தளமாக இருக்கும், உங்களுக்கு என்ன பதவி வேணும்னு கேட்டார் என்ற 3 முறை கேட்டிருக்கிறார். நான் 3 முறையும் அண்ணா நான் வரமாட்டேன், அது ஒரு இந்திய தேசிய கட்சியாக இருக்கிறது, நான் தமிழ் தேசியத்தை தாண்டி இன்னும் செல்லவில்லை. உடனே சொன்னார், தமிழ் தேசிய தளத்துக்குள்ளதான் பவுசனும் போராடிக்கிட்டு இருக்கு. பவுசன்னா வெகுசன மக்கள், அனைத்து தரப்பு மக்கள், இந்த அனைத்து தரப்பு மக்களுக்காகத்தான் இது போராடிட்டு இருக்கு, நீங்க வரணும்னு சொன்னாரு. நான் யோசிக்கிறேன் அண்ணா என்று சொன்னேன். ஆக இப்படிப்பட்ட காலங்களில் அதை விட ஒரு நாள் எனக்கு மறக்க முடியாத நாள். அந்த நாள் என்னை எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. நான் அறையில இருக்கேன். சரி காரு அனுப்புறேன், நீங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு அறைக்கே அழைச்சிட்டு போறாரு. போயிட்டு தமிழ் தேசிய அரசியல் எனக்கு பேசுங்கிற, என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாரு, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற. நான் சொன்னேன், வள்ளுவம் முழுதாக படித்தால் தமிழ் தேசியம் பிறக்கும். அயோத்திதாச பண்டிதரும் இரட்டமலை சீனிவாசனாரும் கண்ட கனவு தமிழ் தேசிய அரசியல் வரலாறு. பெருங்கவிக்கோ ஐயா பெருஞ்சித்திரனார் தமிழ் தேசிய தளத்தின் முதல் கவி விதை. அவன் எழுதாத கவிதைகள் கிடையாது. அவன் தமிழ் தேசிய தளத்திற்கு தன்னையே தனலாக்கி கொண்டான். மாபெரும் மகத்தான புலவன். ஓய்ந்திடல் இல்லை என் உள்ளமும் உணர்வும் உயிர்ச்செறிவும், தேய்ந்திடல் இல்லை என் விரலும் தாளும் தெரிந்தலைந்து, சாய்ந்திடல் இல்லை என் உடலும் எனவே சலிப்பிலனாய், மாய்ந்திடல் வரையும் உரைப்பேன் மக்களுக்கே என்று சொன்ன மகத்தான கவிஞன். அவன் தமிழ் தேசிய அரசியலை தூக்கி பிடித்தான். அண்ணன் தமிழரசன் தமிழ்நாட்டு அரசியலை தனதாக்கி கொண்டு ஆயுதம் தரித்த போரை முந்திரிக்காடுகளில் தொடங்கியவன். அவன் தொடங்கிய போராட்டம் ஈழத்தில் வெடித்தது. ஈழத்தில் ஒரு தனி தமிழ் தாயகத்தை, தமிழீழ தாயகத்தை வென்றெடுப்பதற்கு களத்திலே பிரபாகரன் நின்றான். இப்படிலாம் நான் பேசுகிறேன்.
எனக்கு துல்லியமான பதிவுகளை கொடுங்கள், நான் படிக்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் என்னை திடீரென்று அழைத்தார். அண்ணா என்னன்னா, அண்ணா நகர்கிட்ட வருவார். நான் இங்கேருந்து ஓடுறேன், இதுக்கும் அழைக்கிறாங்களேன்ட்டு தொடர் நொண்டி பிடிச்சி நேரம் அங்கே போகிறேன். போகும்போது அண்ணன் பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு, நடைபயிற்சி. அவர் எனக்கு தொடர்பு கொண்டு ஒரு சின்ன வழி சொல்றாரு, நீ மெயின் கேட்ல வர வேணா, ஒரு சின்ன வழி இருக்கு, அந்த வழியில வந்துருங்கிறார். நான் உள்ள நுழைய போறேன், ஒரு உருவம் என்னை தடுக்குது. யார் நீங்க? இல்லை, ஒரு விஐபி உள்ள இருக்காங்க, அவங்கள பார்க்கல அப்படின்னு சொல்றேன். உடனடியாக அண்ணனுக்கு தொடர்பு பண்றேன், யாரை தடுக்கிறாங்கன்னே, உள்ள வரோம், கொடுங்க. சரி நான் சொன்ன போங்க. அப்போ ஒரு நடைபயணத்தின் போது கூட அவருக்கு ஒரு பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்த மகத்தான தலைவர் இன்றைக்கு கொடூரக்காரர்களால் மிகவும் கொடூரமாக இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த செய்திகளை, இந்த காட்சிகளை நாம் பார்க்கிற போது அவருடைய இறுதி அந்த உயிரடக்கம் எவ்வளவு துடிதுடித்திருக்கும். நான் இன்னொன்னு சொல்றேங்க, தமிழ்நாடு அரசுக்கு மெத்த பணிவோடு ஒரு கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரை மனித படுகொலைகள் அருவாள்களாலேயே நிறைய முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அண்ணனுக்கு வெட்டப்பட்ட அருவாள்கள் சீல்ல செய்யப்பட்டது. 6 கத்தியை கொண்டு போயிருக்கிறாங்க, 2 நாட்டு வெடிகுண்டுகள். இந்த கத்திகள் இதுவரை எங்கே தயாரிக்கப்படுகிறது, யாரால் உருவாக்கப்படுகிறது, ஏன் இதுவரை தமிழ்நாடு அரசு அதை வெளியிடவில்லை? வெள்ளரிக்கை தரப்பட வேண்டும். இந்த கத்தியை மனிதனை வெட்டுவதற்காக பிரத்யேகமாக கொண்டை பகுதியிலே கனமான தன்மையோடு உருவாக்கப்பட்டிருக்கிற கத்திகள். சும்மா லேசா அப்படி வச்சாவே கீறி பொழந்துடும் சொல்றான். அப்ப ஓங்கி வெட்டுகிற போது அந்த மனிதனுடைய நிலைப்பாடு என்ன? கொடூர தாக்குதல். கொலை செய்யறதுக்குன்னே பிரத்யேகமா செய்யறாங்க அந்த கத்தியை. அப்ப இந்த கத்திகள் எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது, இந்த தொழிற்சாலை எங்கே இருக்கிறது, ஏன் இதுவரை தமிழ்நாடு அரசு கண்டுபிடிக்கவில்லை? துப்பாக்கிக்கு உரிமம் கொடுக்கிற தமிழ்நாடு அரசு ஏன் கத்திகளுக்கு உரிமம் கொடுக்க கூடாது? இதுதான் நான் கேட்கிறேன். மனித படுகொலைகளை செய்கிற கத்திகளை தடை செய்யுங்கள். நீங்க சாதாரண கத்தி வச்சுட்டு ஒரு மனிதனை போய் கொல்லணும்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் கொன்ற முடியாது. சும்மா வெங்காயம் வெட்டுற கத்தியும் கத்திரிக்காய் வெட்டுற கத்தியும் வச்சு ஒரு மனிதனை அவ்வளவு எளிதில் கொன்ற முடியாது. அதுவும் ஒரு கொடூர தாக்குதல் தான். ஆனால் இனிமேல் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லுவோம், இது போன்ற மனித வேட்டைகளை தொடங்குகிற இந்த கத்திகளை தடை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எப்பவுமே கூட அவருக்கு பாதுகாப்புக்கு அவர்களுடைய தோழர்களோ இன்னும் பாதுகாப்புக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல யாருமே இல்லாம 2 பேர் இருந்தாங்க. அதை நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன சந்து தான். முன்முகப்புல அண்ணனுக்காக பிரத்யேகமாக அண்டர் கிரவுண்டு கீழ்த்தளத்திலே ஒரு அறை வேண்டும் என்று சொன்ன போது அந்த பொறியாளர் அந்த அறையை தயார் செய்கிற பணியில் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த கட்டுமான பணிகள் முதல் நாள்ல அது தொடங்கியிருக்கு. அடித்தளத்தை போட்டிருக்கிறார்கள். இந்த அடித்தளத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு போனவர் தான் நாம் இருக்க போகிற அறையை எப்படி தொடங்குகிறார்கள் என்று தொடங்கி இருக்கிறார்கள். அது சரியாக கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு பண்ணுவதற்காக புதுசா கட்டுற வீட பார்க்க போயிருக்காரு. ஆமா, தூண்கள் பின்புறமாக அந்த வீட்டினுடைய பெரிய பெரிய தூண்கள் பில்லர்கள் எழுப்பியாச்சு. முன்முகப்புல இவர் பிரத்யேகமாக தங்கக்கூடிய ஒரு அறையை தயார் செய்வதற்கான அந்த நேரத்தில் தான் இந்த போன்ற இன்னொரு செய்தி என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவருடைய தாயார் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கடைக்கோடியிலே இறந்து போய்விட்டார். பாலசிங்கத்துக்கு அண்ணன் தொடர்படுத்திருக்கிறார் 4 மணிக்கு. தொடர் நான் எப்படி ஒரு 10 மணிக்கு, இரவுக்கு 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அதனாலதான் தினந்தோறும் அந்த வீட்டை பார்ப்பதற்கு செல்லுகிற நேரம் இரவு 7-8 மணி ஆகும். போயிட்டு 2 மணி நேரம் அங்கதான் நிற்பாங்க. ஆனால் அன்றைய தினம் அந்த மரணத்திற்கு போக வேண்டும், அந்த சாவுக்கு போக வேண்டும் என்பதற்காக 5 மணிக்கே போயிருக்கிறார். அவர் வெட்டி கொல்லப்படுகிற நேரம் 5:56. 6:01 முடிச்சிடுறாங்க. அது நீங்க ரெக்கார்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்ப இந்த 6 நிமிடத்திற்குள் 5-6 நிமிடத்திற்குள் ஒரு மனிதனை படுகொலை செய்யப்படுகிற அளவிற்கு இவர்கள் வெறியோடு வந்திருக்கிறார்கள் என்றால் மனித வேட்டையை இவர்கள் எத்தனை நடத்தியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இது முதல் கொலையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த கொலையாளிகளுக்கு பல கொலைகளை செய்தவர்கள் தான் இது போன்ற காரியங்களை துல்லியமாக ஒரு மனிதனை, அதாவது அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஒருத்தன் வந்திருக்கான், 2 பக்கமும் ஆள் போட்டிருக்காங்க. அவங்களே யாருக்குமே தெரியாம ஜொமேட்டோ நிறுவனத்துடைய பணியனை அணிஞ்சிருக்கிறாங்க. அதாவது அந்த சாலையை நீங்க பாத்தீங்கன்னா ஒரே நேரா இருக்காது, ஒரு குறுகலான வழி. மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா நேரா இருக்கும். அப்புறம் முக்கிய சாலை வந்துடும். அவர் கட்டிய புத்தர் கோயில் இருக்கு, அதுக்கு எத்தாப்புல.
அது உள்ள வரணும். உள்ள வரும்போது ஒரு பெண்டு, இந்த பக்கம் இருக்கிற அந்த முக்கிய சாலைக்கு அந்த பெண்டு மறைச்சிடும். அப்ப அவன் என்ன பண்றான், அந்த சாலையில வந்து அந்த பெண்டு கிட்ட நின்றுக்கிறான். இவருக்கு தெரியாது இங்க நிக்கிறது. அப்ப கைபேசி வழியாக தகவல் அந்த பகுதியில இருந்து கொடுக்குறான். நாங்க கிளம்பட்டுமா, வரட்டுமா, நீங்க தயாரா இருக்கிறீங்களா? ஆக இந்த பக்கம் இருந்து வந்தவன் நேரா வந்து வண்டியை நிறுத்திட்டு பணியும் போட்டுட்டு வந்துட்டு அண்ணா ஜெய்பீம் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்கான். ஜெய்பீம் அப்படின்ட்டு இப்படி கட்டடத்தை பார்த்துக்கிட்டு நிற்கும் பொழுது ஒருத்தன் ஜெய்பீம் சொல்லும் போது அவனை திரும்பி தானே பதில் சொல்ல முடியும். அப்படி திரும்புகிற நேரத்தில் தான் இந்த பக்கம் இருந்து வந்தவர்கள் தான் கன நேரத்தில் வந்து முதல் வெட்டு வந்து கழுத்துல தான் வெட்டுறான். கழுத்துல வெட்டிட்டு 2வது வெட்டு இங்க வெட்டிட்டு 3வது வெட்டு காலில் வெட்டுறான். ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அவன் தலையில குதறான். அவருடன் பேசி கொண்டிருந்த அவருடைய தோழர்கள் 2 பேரை அந்த அண்ணனுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருந்த அந்த அறையினுடைய தொடக்க அந்த சிமெண்ட்டுக்குள்ள பிடிச்சி தள்ளிடுறாங்க. அது 10 அடி ஆழம். அதில் தள்ளிடுறாங்க, கீழே தள்ளிடுறான். தள்ளிட்டு தான் வெட்டுறான். அவருக்கும் வெட்டு விழுது, 2 பேருக்குமே வெட்டு விழுது. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ஓடி வராரு, ஏதோ நடந்துருச்சுன்னு சொல்லி ஓடி வரும், அவருக்கும் வெட்டு விழுகிறது. ஆக இவர்கள் எவ்வளவு பெரிய கொலை முயற்சியோடு கொலையை செய்வதற்கு எவ்வளவு வெறியோடு வந்திருப்பார்கள் என்பதை நான் இன்னொன்னு சொல்றேன். இன்னைக்கு காவல்துறை வந்து அவர்கள் சொன்ன வாக்குமூலம் என்று சொல்லி அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், ஏற்பதற்கு இல்லை. திரும்ப அவர்கள் வந்து அந்த இறுதி சடங்கில் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. அதுல வந்து தற்போது சரண்டராக இருக்கக்கூடிய 8 பேருமே கொலையாளிகள் கிடையாது, கட்டாயமாக இது பின்புலத்தில் வேறு யாரும் இருக்கிறார்கள் ஒரு பேட்டி. நான் தெளிவாக உங்களுக்கு வரையறுத்து சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் சில விடயங்களை என்னிடத்திலே பேசியிருக்கிறார், சில விடயங்களை நான் சொல்வதற்கில்லை. ஆர்த்ரா கோல்டு நிறுவனம் அன்றாடங்காட்சி மக்களிடம் எம்எல்எம் என்கிற போதையில், பார்வையில் இல்லை போதையில் வசூல் செய்து 5000 கோடிக்கு மேல் கொள்ளையடித்தார்கள். அன்றாடங்காட்சி மக்கள்கள் கதறுகிறார்கள். காவல்துறையிடம் போய் நின்றால் நீதி கேட்குமா, நீதி கிடைக்குமா, கொடுப்பார்களா? பல வருடங்கள் இழுத்து வழக்கை போட்டு இழுத்து அந்த மக்கள் செத்து போனதுக்கு அப்புறம் சாவுக்கு கொண்டே பணம் கொடுப்பாங்க கொஞ்சம். இதுதான் அரச கட்டமைப்பாக இன்னைக்கு இருக்கிறது. உடனடியாக இதுவரை நான் கேட்கிற இத்தனை நிதி நிறுவனங்கள் பிடிபட்டிருக்குல்ல, இதுவரை இந்த அரசு வந்து துரிதமான நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய பணத்தை வழங்க வேண்டும், அவர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும், இதுவரை ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? 5000 கோடியை ஒருத்தன் ஆட்டையை போடுறான்னு சொன்னா அந்த அன்றாடங்காட்சி மக்கள் போலீஸ்கிட்ட ஏன் போகிறேன்னா கிடைக்காதுன்னு நினைச்சு ஒரு தலைமை கிட்ட போவோம், அவங்க மூலமாவது இந்த பணத்தை பெற முடியுமா நம்ம பார்ப்போம்னு சொல்லி போறது இயல்பு தானே. அந்த ரீதியில தான் ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தில் அன்றாடங்காட்சி மக்கள் வந்து இழக்கப்பட்ட அந்த பணங்கள் அவர் சாதி மதம் பார்த்து அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் வசூல் பண்ணி பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கிறார். 2வது தவணையாக இந்த பணத்தை நீங்கள் வசூல் செய்ய வேண்டும், அது நீங்க கொடுக்க வேண்டும், எல்லாருக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று மக்களின் பக்கம் நின்ற தலைவரை. ஆனால் விவாத நிகழ்ச்சிகள்ல சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்த்ரா கோல்டு நிறுவன மோசடியில் பெறப்பட்ட பணங்கள், அதாவது கமிஷனாக பெறப்பட்ட பணங்களை பங்கிட்டுக் கொள்வதில் தான் ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் ஏற்பட்ட அந்த மோதல் காரணமாக தான் இந்த கொலை நடந்தது. இல்லை, அதாவது ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தில் பங்களிப்பு போட்டவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். அது பல கட்டமாக நாம் பார்த்திருக்கிறோம். அண்ணாமலைக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் இடையே பல கோடிகள் பேரம் பேசப்பட்டு ஆதாரம் என்ன, நம்ம வந்து எத்தனையோ நிறைய பேர் பேசுறாங்க, யாருமே ஆதாரம் இல்லை. இப்ப அந்த பேசுறவங்களை வச்சுதான் நானும் சொல்றேன். அவர்கள் எல்லாம் கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். அண்ணாமலைக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் பல கோடி பேரம் பேசப்பட்டிருக்கிறது இதுல அப்படிலாம் சொல்லி பேசுறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க நடக்குதே ஒழிய, இப்ப நீங்க ஆற்காடு சுரேஷ்ங்கிறவர் யாரு, அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் என்ன எப்படி பகை ஏற்படும்? அதாவது அவருடைய பாலிய நண்பர், நெருங்கிய நண்பராக இருக்கிற வடசென்னை மாவட்டத்தினுடைய அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாவட்ட தலைவர் ஒருவரை வந்து 2007 வெட்டி கொல்லப்படுகிறார். அது ஆற்காடு சுரேஷ் தான் பண்றாரு. தனக்கு பக்கத்திலே இருக்கிற ஒருவனை இப்படி தென்னரசு என்கிற அந்த மாவட்ட செயலாளர் அவரை வெட்டி வீழ்த்துகிற போது இவருக்கு யாருக்காருங்க இப்ப பாதிப்பு வரும். என்னை வெட்டி கொள்ளும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும். ஐயோ ஒரு நாள் வந்து உட்காந்து பேசினாரே, மனப்பாதிப்பு இருக்குங்களா? அப்போ ஒட்டி உறவாடி இருக்கிற ஒரு உற்ற தோழனை வெட்டி கொள்ளுகிற போது வந்து எவ்வளவு மன பேதலிச்சிருக்கும். சரி, அது கடந்து போன அந்த முயற்சி. அவரை வெட்டி கொண்டாங்க. வெட்டி கொண்டதுக்கு அப்புறம் வந்து அது அப்படியே போயிட்டு இருக்கு. பல பிரச்சனைகள் அவர் அதாவது மக்களின் பக்கம் நிற்கிற போது மிகப்பெரிய எதிர்ப்புகள் வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் ஆம்ஸ்ட்ராங். விவேகானந்தர் சொல்லுவார், நீ பிறந்த ஊரில் உனக்கு வலுவாக எதிர்ப்பு இருக்கிறதா, நீ மிகச்சிறந்த போராளி என்று சொல்லுவார். அந்த அடிப்படையில் ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சட்டக்கல்லூரியிலே நடந்த பிரச்சனை, அங்கே மாணவர்களுக்கிடையே நடந்த மோதல், டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என்று போடாமல்
வெறும் சட்டக்கல்லூரி என்று போட்டு ஒரு சில சாதி வெறி பிடித்த மாணவர்கள் நடந்து கொண்டதின் விளைவுதான் அங்கே மிகப்பெரிய கலவரமாக நடைபெற்றது 17 ஆண்டுகளுக்கு முன்பு 2008 மிகப்பெரிய கலவரம். ஆனால் இந்த கலவரத்தை உருவாக்கியவர் ஆம்ஸ்ட்ராங் என்று அவர் மீது பழி போட்டு அவர் மீது வழக்கு போட்டார்கள். மொத்தம் 7 வழக்கை அவர் சந்தித்தார். 7 வழக்கிலையும் அவர் விடுதலை தான். எந்த வழக்கிலையும் அவர் தண்டனை பெறல, குற்றவாளி இல்லை என்று நீதிமன்றங்களால் அறிவிக்கப்பட்ட. ஆனாலும் கூட கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்குலாம் இருந்திருக்கு. நீங்க பல கொலைகள் செய்கிற போது பேசப்படுகிற சொல்லாடல் என்ன, இந்த கொலையில ஆம்ஸ்ட்ராங் இருப்பார். அவர் இல்லாம இது நடக்காது. வட சென்னையா அல்லது ஒட்டுமொத்த சென்னைக்குள்ள ஒரு குறிப்பா வட சென்னையில ஒரு கொலை நடந்துச்சுன்னா உடனே அதுக்கு பின்னணியில ஆம்ஸ்ட்ராங் தான் நிற்பாரு, ஆம்ஸ்ட்ராங் தான் இருப்பாரு. இவர் எந்த இடத்துலையும் நீங்கள் கேட்பதை போல ஒரு தொலைக்காட்சியிலேயோ வலையொலி தளத்திலேயோ எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு பேசியதே இல்லை. யாரோ பேசிட்டு போறான், அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம பணியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் சொல்லி தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆக தென்னரசு படுகொலையில் ஒரு மிகப்பெரிய தேக்கத்தை உருவாக்கி அதற்கு பிறகு அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் நடந்த பிரச்சனைகளில் இவர் மீது பழி இந்த மாதிரி 1996களில் வட சென்னையிலே மிகப்பெரிய மறுமலர்ச்சி திமுகவுடைய பொறுப்பாளராக இருந்த ஏழுமலை நாயக்கரை ஆம்ஸ்ட்ராங் படைதான் வெட்டியது அப்படின்னு சொல்லிலாம் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கினார்கள். ஆனால் இது எல்லாமே புனைக்கதைகளாக உருவாக்கி 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 ஒரு மனிதனை டெரரிசம் என்கிற போதைக்குள் கொண்டு போய் தள்ளி இருக்கிறது இந்த சமூகம். அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வட சென்னையில இந்த நிலம், அதாவது ரியல் எஸ்டேட்ல பெரிய அளவுல ஒரு கோலோச்சிய நபர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அவர் அப்படி பாத்தீங்கன்னா வட சென்னையில அவர் இன்னைக்கு தொற்றுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. வெளியில இடம் விற்பனைக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இப்ப அவர் புதைக்கப்பட்டிருக்கிற இடம் கூட யாருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அவர்கிட்ட தான். அவர் அங்க பிளாட் போட்டார். அந்த இடங்களை, வயக்காடுகளை வாங்கி பிளாட் போட்டு அந்த இடத்த ஏழைகளுக்கு குறைந்த விலையில கொடுத்தாரு. அங்க இருக்கிற ஏழைகள் யார்? தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களும் அன்றாடங்காட்சி மக்களும் வன்னீர் மக்களும் அங்கே ஏழைகளா இருக்கிறாங்க. அந்த பகுதியில் நம்ம பிளாட் போட்டு வித்து அவங்களும் லாபம் நம்மளும் லாபம் நினைக்கிறது தப்பா? சொல்லுங்க. மற்ற நிறுவனங்கள்லாம் பிளாட் போட்டு விற்கிது, எங்கேயாவது நீங்க பேசியிருக்கிறீங்களா அதை பத்தி? இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுற அளவுக்கு பெரிய பெரிய மாளிகளை கட்டி எழுப்புகிற நிறுவனங்களை நீங்க இந்த மாதிரி வார்த்தை கேட்டிருக்கிறீங்களா? அவர் இந்த நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சும்மா ஏதோ வாய்க்கு வந்தபடி ஒரே ஒரு செய்தி தாங்க. ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பில் பிறந்தால் அவன் தருதலையாக இருப்பான். 2000 ஆண்டுகளாய் அந்த சமூகம் விடுதலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற போது, 2000 ஆண்டுகளாய் அடிமைப்பட்டு கிடக்கிற போது, ஒரு தலைவன் உருவாகி இந்த மக்களுக்கான விடுதலையை வென்றெடுப்பதற்கு எதிர்கேள்வி கேட்டா உடனே அவன் ரவுடிசம், தீவிரவாதி இப்படி இல்லாம நீங்க பட்டம் கட்டுவீங்களா? நான் கேட்கிறேன், இது என்ன அணுகுமுறை? இல்ல பொதுவெளியில சொல்றாங்க அவர் கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணியிருக்காரு. நீங்க நான் அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணாத அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லா அமைச்சர் வீட்லயும் கட்ட பஞ்சாயத்து நடக்குது. நான் கேட்கிறேன், ராமஜெயம் கொலை வழக்குல கட்ட பஞ்சாயத்துலாம் அன்னைக்கு முடிஞ்சது. ஒரு அமைச்சருடைய தம்பியை கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, அமைச்சருடைய பேரை பயன்படுத்துறாங்கல்ல. ஆக கட்ட பஞ்சாயத்து எங்க நடக்குதுன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆனால் இவர் ஏழைகளின் பக்கம் நிற்பதால் அது கட்ட பஞ்சாயத்து நீங்க உடனே அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை சாட்டி எதை வேணாலும் நீங்க பேசுவீங்க, நாங்களாம் பார்த்துட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இது சரியான அணுகுமுறை அல்ல. ஆண்டாண்டு காலமாய் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சமூக கட்டமைப்பிலிருந்து பிறந்திருக்கிற ஒரு அற்புத தலைவனை இது போன்ற சொல்லாடல்களை பயன்படுத்தி அவர் இறந்து போயிருக்கிறார். அவரை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்றுதான் ஊடக நண்பர்களுக்கும் சரி மற்ற இதர எவராக இருந்தாலும் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்வேன். உண்மை வரலாறை உலகத்திற்கு சொல்லுங்கள். ஏதோ போலி முகங்களை வைத்துக்கொண்டு போலியாக ஒரு கதையை கட்டி பொய்யாக்கி ஒரு மனிதனை இழிவுபடுத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. ஆக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த படுகொலையில் மறைந்திருக்கிற உண்மைகள். நான் இன்னொன்னையும் சொல்றேன். கொலை செய்யப்பட்ட இடம் பெரம்பூர், கொலையாளிகள் சரண்டரான இடம் அண்ணா நகர். அதிகபட்சம் 40 நிமிடத்திற்குள் இருசக்கர வாகனத்தில் அந்த காவல் நிலையத்திற்கு வந்து விடலாம். முதல் கேள்வி, முதல் சந்தேகத்தை நான் எழுப்ப விரும்புகிறேன். இந்த 8 பேர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தார்கள். இன்னைக்கு 11 பேரை கைது செய்திருக்கிறது அரசு. 3 வாகனங்களில் 6 பேர் கொண்ட குழு வெட்டியது என்று சொல்லுகிறார்கள். சரி, அண்ணா நகருக்கும் பெரம்பூருக்கும் 3/4 மணி நேரத்துல போயிடலாம், அதிகபட்சம் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துல கூட போயிடலாம். ஆனால் 6.5 மணி நேரம் எடுத்துக்கொண்டதுக்கான நேரம் என்ன? அவர்கள் எங்கே போனார்கள்? வெட்டி வெட்டி எங்கே தொலைந்தார்கள்? எங்கே போய் கூடி பேசினார்கள்? எங்கே போய் ஒன்று கூடினார்கள்? இதுக்குள் சந்தேகம் இருக்கிறதா? அவர்கள் அடைக்கலம் கொடுத்தது யாருன்னு பின்னாடி இருக்கிறது யார்?
இதுதான் நம்ம எழுப்புகிற கேள்வி. ஒன்று, அந்த கொலையாளிகளை துல்லியமாக இங்கே கொண்டு வந்தது யார்? தருமர் என்கிற ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்று சொல்லுகிறார். அந்த தருமர் ஏற்கனவே குண்டாசுல இருந்தவர். அவர் அந்த பகுதியில் தினந்தோறும் ஆட்டோவை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு இன்னைக்கு காவல்துறை அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லி, ஒப்புதல் வாக்குமூலம் என்று சொல்லி இன்றைக்கு ஒப்புக்கிறது தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை. நான் காவல்துறைக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப 6.5 மணி நேரம் அவர்கள் எங்கே போனார்கள்? சிசிடிவி கேமரா இன்னைக்கு நீங்க வெட்டப்பட்ட இடத்துல அவங்க தப்பிச்சு ஓடுனது மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? இப்ப தப்பிச்சு ஓடிய அந்த காட்சிகளை தாண்டி வேற எங்கெல்லாம் அவர்கள் சென்றார்கள்? எல்லா இடத்துலயும் நீங்க சிசிடிவி வச்சிருக்கீங்களா? சிலர் சொல்றாங்க அந்த வெட்டி தப்பி ஓடியதாக சொல்ற அந்த சிசிடிவியில் இருக்காங்க. அந்த சிசிடிவியில் இருக்கக்கூடிய நபர்களும் சரண்டரான நபர்களும் ஒத்து போகல. ஆமா, நீங்க நான் அந்த துல்லியமாக அதை கவனித்து பார்த்தேன். எல்லாரும் ஒரு ஸ்டிப்பான உடம்பா தான் அந்த பசங்க, சின்ன பசங்க. அவங்கதான் நீங்க கைதானவங்களை பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் எங்கேயோ ரொம்ப 2 பேர் மட்டும் 25, 22 அப்படி இருக்காங்க. மத்தது எல்லாம் ஆனா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஒளிப்பதிவில் பதிவாயிருக்கிற இந்த மனிதர்கள் உருவமும் இப்பொழுது சரண்டரா இருக்கிற உருவமும் ஒத்து போகல. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு செய்தி என்னன்னா, அந்த வெட்டிய இடத்தில் அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நண்பர் ஒருவர் சொல்கிறார், ஒரு தாடிக்காரன் வந்தான் எல்லா சேனல்லையும் பேட்டியில சொல்லியிருக்காரு. ஆனால் சரண்டர் ஆகிற போது தாடியே இல்லாமல் சரண்டர் ஆகிறான். அப்ப அது யார்? தாடிக்காரன் யார் இங்க வந்தது? அப்ப அவரை அடையாள அணிவகுப்பு நடத்தி இவர்கள் தானா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் காவல்துறை. சரி, நம்ம ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறோம். ஒண்ணு, இந்த அருவா தயாரிக்கிற தொழிற்சாலையை உடனடியாக கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிமேல் இது போன்ற அருவாள்கள் தயாரிக்கிற தொழிற்சாலையை இழுத்து மூட வேண்டும், சீல் வைக்கணும்னு சொல்றான். ஏன் மனித கொலைகள் செய்வதற்கு எதற்கு அருவா? அதுக்கு எதுக்கு தொழிற்சாலை? இப்போ சென்னை போன்ற ஒரு அதாவது தென் மாவட்டங்கள்லயோ இல்ல கிராம பகுதிகள்லயோ போனா அங்க போலீஸ் பாதுகாப்பு பெரிய அளவுல இருக்காது. யார் ஒன்றிலும் என்ன ஆயுதம் எடுத்து போனா கூட தெரியாது. ஒரு நகரப்பகுதிகளில் போனா அப்படி அங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா சிட்டி, அதாவது சென்னையுடைய மையப்பகுதியாக இருக்கிறது. ஒரு தெருக்கு போலீஸ் இருக்காங்க. லைசன்ஸ் இல்லாம போனா மடக்குறாங்க, ஹெல்மெட் போடாம போனா உடனே மடக்குறாங்க. ஆனா இது போன்ற செயல்கள் நடக்கும்போது ஆயுதங்களை எடுத்துட்டு போறாங்க. அது மாதிரியான இருக்கவங்கள காவல்துறை கைது பண்ணாது இல்ல. நான் இப்ப அந்த பசங்க வந்தது பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டே அணியாம தான் இருசக்கர வாகனத்துல வந்தாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கே வர்றேன். துப்பு கட்ட இந்த போக்குவரத்து காவல்துறை இவர்கள் சென்னையை கடந்துதான் போயிருக்க முடியும், அல்லது சென்னைக்குள்ள பெரம்பலூர்ல இருந்து அண்ணா நகர் போயிருக்கணும்னா எத்தனை இடத்துல நீங்க மறிப்பீங்க? ஏன் இவர்களை நீங்கள் கோட்டை விட்டீர்கள் வருகிற போது? எப்பறம் அவனுக்கு இந்த அருவா எதுக்குற அந்த அருவாலாம் கொண்டு போறீங்கன்னு கேட்கணும்ல மடைக்கு? ஏன் கேட்கல? அப்ப முற்றிலுமாக காவல்துறை செயலிருந்து போய் கிடக்கிறது. ஒன்று, இன்றைக்கு சென்னை ஆணையரை காவல்துறை ஆணையரை வேற இடத்துக்கு மாத்திருக்கிறாங்க. மாற்றினால் இங்க சட்டம் ஒழுங்கு சரியாயிருமா? இன்னைக்கு அருணை போட்டு விட்டா சட்டம் ஒழுங்கை தயார் செய்து விடுவாரா? நான் இன்னொன்னு கேட்கிறேன். அவரை மாத்துனீங்கல்ல, செம்பியன் காவல் நிலையத்தில் பணி செய்தவர்கள் அப்படியே தானே இருக்கிறாங்க. அவங்க தானே குற்றவாளிகள், முதல் குற்றவாளிகள். ஒரு தலைவன் இந்த பகுதியில வசிக்கிறான், அந்த தலைவனுக்குரிய பாதுகாப்பை அவரே வேண்டாம்னு சொன்னா கூட ரகசியமாக பாதுகாக்கணும்ல, அவருக்கே தெரியாம பாதுகாக்கணும்ல. அது யாருடைய கடமை? அப்ப இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணியல் உளவு பிரிவு கோட்டை விட்டுருக்கா இல்லையா? அப்ப அவங்க வாங்குறது அந்த சம்பளம் எதற்காக வாங்குகிறார்கள்? ஏன் அப்படி கோட்டை விட்டாரு? செம்பியம் காவல் நிலையத்திற்கு 2-3 முறை உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இவருக்கு இந்த மாதிரியான த்ரெட்டிங் இருக்கு. ஆனா அந்த காவல் நிலையத்தில் தான் மெத்தனம் காரணமாக இதை கோட்டை விட்டாங்க அப்படின்னு நான் தான் சொல்றேன். நீங்க அந்த காவல்துறை மட்டும் இல்லைங்க, ஒழுங்கா செயல்பட்டு இருந்தால் கருணாபுரத்துல சாராயம் விற்க முடியுமா? காவல்துறை இருக்கிற ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே சாராயம் விற்க முடியுமா? இன்னும் சொல்ல போனால் சாராயம் வித்ததே 10 மீட்டர் தொலைவில் ஒரு நீர்த்தேக்க தொட்டிலிருந்து நான் எடுத்தேன் அந்த சாராய பாக்கெட்டுகளை. காவல் நிலையத்திற்கு எதிர்த்தாப்புலேயே நின்று காட்டினேன், இங்குதான் விற்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னேன். அப்ப காவல்துறை எல்லா இடங்களிலும் கையூட்டு வாங்குகிறதுலேயே கவனமாக இருக்கிறது. போலிகளை போலீஸாக்கி இருக்கிறது இந்த அரசு. நான் போலீஸை அரசாங்க ரவுடிகள் என்று சொல்லுவேன். அவர்கள் அரசாங்கத்தினுடைய ரவுடிகள் தான். சிறப்பு பயிற்சி கொடுத்து மனிதர்களையே தாக்குவதற்கு தான் இந்த காவல்துறை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் எல்லா காவல்துறையிலும் நான் இப்போ எடுத்துக்காட்டு சொல்றேன். இரவு 10 மணிக்கு மேல இப்ப கருணாபுரத்துல இத்தனை சாவுகள் நடந்ததற்கு 73 சாவுகள் நடந்திருக்கிறது. ஆனால் இரவு 10 மணிக்கு மேல டாஸ்மார்க்ல இருக்கிற 4-5 பெட்டியை எடுத்து பார்ல கொடுத்து இரவு விற்க சொல்லுவது யார்? அதுல கட்டிங் வாங்குவது யார்? விடிய விடிய ஓடுகிறதே வியாபாரம் யாராருக்கு? அந்த டாஸ்மார்க்ல வேலை செய்கிற விற்பனையாளர்களுக்கு கட்டிங் போகுது, அதுக்கப்புறம் காவல்துறைக்கு கட்டிங் போகுது,
அந்த பகுதியினுடைய மாநகராட்சி கவுன்சிலர்களுக்கு கட்டிங் போகுது. இதெல்லாம் தாண்டி அரசியல் புள்ளிகள் யாராவது இருந்தா அவர்களுக்கு கட்டிங் போகுது. இதெல்லாம் அனுமதிப்பது யார்? காவல்துறை தானே. இன்னொன்னு, ஒரு ரவுடியை உருவாக்குவது யார்? அதுவும் காவல்துறை தான். ஒருத்தன், நான் கேட்கிறேன், புழல் சிறையில அடைக்கிறீங்க கொண்டு போய், சிறை எதற்காக இருக்கிறது? ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் தன் இயல்பாக செய்திருப்பான். அவனை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய சிறைச்சாலைகளாக அது இருக்கப்பட வேண்டும். ஆனால் கொலையாளிகள் சிறைச்சாலைகளையே கொலைக்களத்தை திட்டமிட்டு தீட்டுவதற்கு ஒரு பாடங்கள் வகுப்புகள் எடுக்கப்படுகிறது என்றால், அங்கேயே குழு குழுவாக இயங்கி முடிவெடுக்கிறார்கள் என்றால், இங்கே அறிவு சார்ந்த மனநல மருத்துவர்கள் இல்லையா? மனநல வல்லுநர்கள் இல்லையா? ஏன் இவர்களே பேராசிரியர் பெருமக்கள் இல்லையா? இவர்களெல்லாம் சிறைச்சாலைக்கு பாடங்கள் எடுக்க அனுப்ப வேண்டும் தானே. பள்ளிக்கு அனுப்புகிற ஆசிரியர்களை ஏன் சிறைச்சாலைக்கு அனுப்பக்கூடாது? இதுதான் நம்ம கேட்கிறோம். ஆக சிறு வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி ஊட்டுகிற இந்த அரசு சிறைச்சாலையில் இருக்கிற குற்றவாளிகளுக்கு ஏன் பாடம் எடுக்கக்கூடாது? இதுதான் நம்ம வைக்கிற கோரிக்கை. இப்போ சந்தீப் ராய் ரத்தோர், அதாவது முன்னாள் சென்னை மாநகரத்தின் ஆணையர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கிட்ட துப்பாக்கி இருந்துச்சு, துப்பாக்கியை அவர் ஆனால் பயன்படுத்தல. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் டைம்ல வரைக்கும் தான் கொடுத்து இருந்தாரு, அதை ரிட்டனும் வாங்கிட்டாரு, ஆனா அதை பயன்படுத்தாத இருந்திருக்காரு. இப்ப இதுல எவ்வளவு முரண்பாடு இருக்குன்னு பாருங்க. சரி, தேர்தல் நேரத்துல துப்பாக்கியை நான் உனக்கிட்ட கொடுத்துட்டேன், என் உயிருக்கு பாதுகாப்பு யார்? இதுவரை துப்பாக்கி லைசன்ஸ் உரிமம் பெற்றவர்கள் இது போன்ற காலங்களில் துப்பாக்கியை அரசிடம் ஒப்படைக்கிற போது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை யார் கொடுக்க வேண்டும்? அவர்கிட்ட துப்பாக்கி இல்லை, உனக்கிட்ட நீ பறிச்சுட்ட, அப்ப எலெக்ஷன் நேரத்துல எவனும் கொலை பண்ண மாட்டானா? எவனும் அச்சுறுத்த மாட்டானா? இது என்ன மனோபாவம் இந்த காவல்துறைக்கு இருக்கிறது என்றால், சரி, நான் தேர்தல் நேரத்தில் துப்பாக்கியும் வைத்திருக்கலாம் என்கிற ஒரு அரசனை ஏன் இவர்கள் இன்னும் பிறப்பிக்கல? தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சம்பவம் நடந்தது. துப்பாக்கி அவர்கள் என்ன கேட்கல. இப்ப இந்த சம்பவம் தேர்தல் போது நடந்திருந்தா ஏன் நடக்காதுன்னு சொல்றீங்க? அவர்கள் 6 மாத காலமாக திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். 6 மாதத்துக்குள்ளதான் தேர்தல் வந்துட்டு போகுது. சரி, இன்னைக்கு இது வந்து துப்பாக்கி வந்து எப்போதுமே நான் பல தடவை பார்த்திருக்கேன். என்ன செய்வார்னா, துப்பாக்கிய காருடைய டிராவல் இருந்து எடுத்து வெளியில இறங்கிதான் சொருவார். ஏன்னா அவருடைய உடல்வாகு உட்கார்ந்துக்கிட்டு காருக்குள்ளே சொருவ முடியாது. அவரு கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பார், ஜம்முன்ற பாக்ஸர். அவர் என்ன செய்வார்னா, வெளியில அந்த கார் கதவை இப்படி திறந்து ஒத்த காலை கீழே வச்சுக்கிட்டு அப்படி எந்திரிக்கும் போது சொருவார், யாருக்குமே தெரியாம சொருகிட்டு தான் வெளியில வருவார். ஆனால் இதை துல்லியமாக அந்த ஆட்டோவில் கண்காணித்துக் கொண்டிருந்த தருமன் கவனித்திருக்கிறான் என்றால், இவளுக்கு எவ்வளவு பெரிய கொலை திட்டத்தையோடு அவர்கள் அங்கே வந்து களமாடி இருப்பார்கள். சொல்லுங்க பார்ப்போம். அதாவது கொடூர காட்சிகள். நான் அன்னைக்கு இரவு அங்கே வெட்டி கொல்லப்பட்ட இடத்திற்கு என்னால் செல்ல முடியவில்லை. நான் மருத்துவமனைக்கு ஓடுகிறேன். மறுநாள் காலையில் அங்கே வர முடியல. மறுநாள் சாயங்காலம் நான் அந்த இடத்த வந்து பார்க்கிறேன். ஒரு குறுகலான இடம். உங்களுக்கு நான் வீடியோ தந்துட்டு போறேன். அப்ப அவர்கள் சரியாக இதை வந்து 1 மாதம் இல்ல 2 மாதம் இல்ல 6 மாத காலம் அந்த இடத்தை வந்து அவர்கள் ஆற்காடு சுரேஷுடைய நினைவு நாள் அல்லது பிறந்த நாள்ல தான் அவரை கொல்ல திட்டம் தீட்டி இருந்ததாகும். எல்லாமே சந்தேகம் இருக்கிறது எனக்கு. இது காவல்துறை தான் இதுவரை அறிவித்திருக்கிறது. அவர்கள் சொன்னதாக அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தான் அறிவித்திருக்கிறது. ஒரு திருட்டு வழக்குல ஒருவனை கைது செய்கிறது காவல்துறை என்றால், உடனடியாக காவல்துறை அவனை பிடிச்சி எத்தனை நாள் வச்சிருப்பாங்க? 2 நாள் வச்சு உரின்னு உரிச்சு, அவனை காயின்னு காய்ச்சி, கக்கூசுல வலிக்கு விழுந்தான்னு மாவு கட்டு போட்டு, அதுக்கப்புறம் கொண்டே நீங்க வந்து நீதி அரசத்தை கொண்டே நிறுத்துவீங்க. ஆனால் ஒரு கொலை செய்யப்பட்ட இவ்வளவு மாபெரும் கொலையை செய்த குற்றவாளிகள் வந்து சரணடைஞ்சாங்க. விசாரிக்கிறவங்க விசாரிச்சு அடுத்த 1 மணி நேரத்துல கொண்டே நீதிபதி வீட்டுல கொண்டே நீங்க ஆசைப்படுத்துறீங்கன்னு சொன்னா, இப்ப இது என்ன நிலைப்பாடு? அண்ணாமலை வந்து நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, வழக்கறிஞர்கள் வந்து அதாவது வழக்கறிஞர்கள்ட்ட, அதாவது முக்கியமாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கிட்ட வந்து காவல்துறையினர் வந்து கால் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு அவங்களுடைய சோர்ஸ்ல இருக்கக்கூடியவர்களை எங்க காவல் நிலையத்துல வந்து சரண்டர் பண்ணுங்க, பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அதனால அந்த காவல்துறையினரும் வழக்கறிஞர்களும் அந்த பக்கம் குற்றவாளிகளும் ஒரே கனெக்டிங்ல தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு அண்ணாமலை வந்து. இல்ல, அவர் IPS அதிகாரியாக பணியாற்றியவர். அவர் அந்த மாதிரி வேலை திட்டங்களில் ஈடுபட்டிருப்பார் என்றே தான் நான் கருதுகிறேன். அவரு சொன்ன பெரிய அளவுல அவர் வாழ்க்கையில அவர் இல்ல IPS அவர் பணி செய்கிற போது அவர் செய்த நடவடிக்கைகள் அவர் வாயிலிருந்து வருது. அதுதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இல்ல, அதைத்தான் நானும் சொல்ல வரேன். IPS அதிகாரியாக அவர் வேலை செய்கிற போது அவர் இது போன்ற திட்டங்களை கையாண்டதால் அவர் இன்னைக்கு சொல்லுகிறார். இருக்கலாம்,
அது உறுதியான தகவலாக இருக்கலாம், அதை மறுப்பதற்கில்லை. சோ அதனாலதான் இந்த மாதிரியான குற்றவாளிகள் பாதுகாப்பா போயிட்டு வந்து ஒரு காவல் நிலையத்துல வந்து சரண்டர் ஆக முடியாது. நீங்க இன்னும் தெரிஞ்சுங்க, இதே காவல்துறை நினைத்திருந்தால் அந்த 8 பேரும் சரண்டர் ஆனால யாருக்குமே தெரிவிக்காம கொண்டே வச்சு ஒரு மூலையில ஒரு நாள் கழிச்சு அவனை உரின்னு உரிச்சு உண்மைத்தன்மையை வாங்கி ரெக்கார்டாவே வாங்கி செஞ்சிருக்கலாம் தானே. நீங்க பேருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு விசாரிச்சுட்டு அடுத்த நிமிஷமே நீதியரசர்கிட்ட கொண்டு நிலைநிறுத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு திருட்டு வழக்குல இருக்கிறவரை 3 நாள் வச்சு உதைக்க தெரியுது உங்களுக்கு. இவ்வளவு பெரிய கொலை வழக்கை செய்தவர்களுக்கு அரை மணி நேரத்துல நாங்கள் விசாரணையை முடித்து நாங்கள் அப்ப இவங்களுக்கு என்ன தெரியுமா, நாங்கள் வாருங்கள் 4 மணி நேரத்தில் பிடித்து விட்டு, இது ஒரு சாதனையா? வெக்கம் இல்லை உங்களுக்குலாம்? 10 தனிப்படை, ரோசம் இல்லை, நீங்களாம் மனுஷங்க தானே? நான் கேட்கிறேன், ஒரு 4 மணி நேரத்துல கொண்டே நாங்க ஆசை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி, ஓ வேலைடாது, நாங்க சம்பளம் கொடுக்குறோம், மக்கள் சம்பளம் கொடுக்குறோம், நீ வேலை செய்ய வந்திருக்க. 4 மணி நேரத்துல பிடிச்சானா 8 மணி நேரத்துல பிடிச்சானா 4 மணி நேரத்துல பிடிச்சா சாதனையா? சொல்லுங்க பாப்போம். அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? இவனை சீக்கிரம் ஆசைப்படுத்திட்டா நம்மளுக்கு நல்ல பேரு, சீக்கிரம் முடிச்சிட்டோங்கிற நல்ல பேருக்காக வேலை செய்றீங்களா? ஒரு சாதாரண திருட்டு வழக்குல ஒருத்தனை பிடிச்சா நீங்க வந்து 2 நாள் வச்சு உதச்சு காவல்துறை மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை தவிர்க்கிறதுக்காக சொல்லி பண்றாங்களா? என்ன விமர்சனம்? நான் அதாவது இந்த சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது என்ற விமர்சனம் அது வந்து பெரிய அளவில் ஆகாமல் எத்தனையோ கொலைகளுக்கு உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். தமிழ் தேசிய மீட்சி படையினுடைய தலைவர் அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் புதுக்கோட்டை வீதியில் வெட்டி கொல்லப்படுகிறார். குற்றவாளிகள் இவர்கள் தான் என்று கைது செய்கிறது காவல்துறை. ஆனால் நீதிமன்றத்தில் அவர்கள் எல்லாம் இவர்கள் குற்றவாளிகள் என்று விடுதலை செய்கிறது. அப்ப உண்மை குற்றவாளிகள் யார்? அதை நீதிமன்றம் கேட்கணும்ல. டேய், உண்மை குற்றவாளிகள் எங்க? கேட்கணுமா இல்லையா? இவர்கள் வந்து கொலை செய்யல, அப்ப அவர் எப்படி செத்தாரு? கொலை செஞ்சுதான் செத்தாரு. அப்ப குற்றவாளிகள் யார்? இதை நீதிமன்றங்கள் ஏன் இன்னைக்கு வரை கேட்கல? இப்ப இந்த வழக்குல நான் கேட்கிறேன், நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கணும்? தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்திருக்கும். என்ன நடந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல? ஏன் வரல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஒரு 8 பேர் போய் ஒரு காவல் நிலையத்துல சரண்டர் ஆகனா எளிமையா அப்படின்னா, இதில் காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டு காவல்துறை இந்த 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 மிகப்பெரிய படுவாதக கொலை அரங்கேற்றம் செய்திருக்கிறது. நான் காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன். குறிப்பா செம்பியம் காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன். மேல் அதிகாரிகள், இப்ப இன்னொரு செய்தி வந்திருக்கு, இந்த இப்ப பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த சென்னை மாநகர ஆணையர் ஏதோ 50 கோடி பேரம் பேசியிருக்கிறதாக இருக்கோ ஒரு செய்தியை நான் பார்த்திருக்கிறேன். எதற்காக 50 கோடி எதுக்கு பேசினாருங்கிறது இன்னமே தான் அவங்க ஆய்வு செய்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதாவது இவர்கள் என்னன்னா, வீரப்பனார் வந்து விஷம் வைத்து கொல்லப்பட்டார் என்பது அந்த பகுதியினுடைய மக்களுடைய கனவு. அவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆனா காவல்துறை என்ன செய்தது? செத்த பணத்தை சுட்டதாக நான் பிடித்தோம் அப்படின்னு சுட்டு பிடிச்சோம்னு சொன்னாங்க. வரலாறு என்ன சொல்கிறது? காவல்துறை மோதலில் நடந்த சண்டையில் வீரப்பன் சுட்டு கொலை. அப்படித்தானே பத்திரிகைகள் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கு, ஊடகங்கள் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கு. துப்புக்கட்ட ஊடகங்கள் என்னைக்காவது அதை ஆய்வு செய்திருக்கிறதா? சொல்லுங்க பாப்போம். அப்ப அரசு என்ன சொல்லுதோ அதை அப்படியே பின்பாட்டாக பாடுகிற ஊடகங்கள் தான் இன்றைக்கு இருக்கிறது. இப்ப அதே போலதான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலையில என்ன சொல்ல போறான்னா, என் அண்ணனை கொன்னதுனால எனக்கு சந்தேகம் இருந்தது, அதனால இவனை கொன்னேன். இதை எப்படி கொண்டு போகிறார்கள் என்றால், ஒரு ரவுடிக்கும் இன்னொரு ரவுடிக்கும் நடந்த யுத்தத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார். அப்ப ஆம்ஸ்ட்ராங்கை ரவுடியாக்க பார்க்கிறது இந்த காவல்துறை. இது சரியான போக்கு அல்ல. ரஞ்சித் வந்து ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கார் ட்விட்டர் பக்கத்துல. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அரசு முழுக்க ஒரு மெத்தன போக்கோடு நடந்ததுதான் இது போன்ற தலைவர்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படுவதற்கு காரணம். அது மட்டும் ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் சொன்னார். அதை மட்டும் அண்ணன் குறிப்பிடவில்லை. அண்ணன் ரஞ்சித் அவர்கள் தெளிவான ஒரு எக்ஸ்தலத்திலே பதிவிட்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, சமூக நீதி பேசுகிற இந்த அரசு ஓட்டுக்காக மட்டும்தானா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நாங்களும் அதை தான் எழுப்புறோம். அண்ணன், நானும் உங்களை நம்பிதான் ஓட்டு போட்டேன், என் குடும்பமே ஓட்டு போட்டுச்சுன்னு சொல்றாரு. ஏன்? ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இதுக்கு முன்னாடி பேசிய பேச்சுக்கள்ல நீங்க கேளுங்க. என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம், என்னுடைய குடும்பத்திலிருந்து அத்தனை ஓட்டுகளும் திமுகவுக்கு தான் விழுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் கேட்கிறேன், இவர்கள் ஓட்டெல்லாம் வாங்குகிற போது நீங்கள் சமூக நீதி பேசுவீர்கள், இவரை வெட்டி கொள்ளப்படுகிற போது அவரை வந்து ரவுடி பட்டியலில் கொண்டு வந்து சேர்ப்பீர்களா? இது என்ன அணுகுமுறை? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாபெரும் மகத்தான மண்ணுரிமை போராளி தலைவனை இன்றைக்கு இந்த மண் இழந்திருக்கிறது. அடித்தட்டு மக்களின், அன்றாடங்காய்ச்சி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற அரசியல் ஆயுதம் இன்றைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மக்கள் கதறான், இன்னைக்கு வர கதறாங்க. நான் இப்பொழுதுதான் கல்லறைக்கு போயிட்டு தான் நேரம் உங்கள்கிட்ட வர்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கரிஸ்டுகளாக இருக்கட்டும், அரசியல், அதாவது தலித் அரசியல் பேசக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், திருமாவர்கள் கூட அங்கேயேதான் இருந்தாரு. பலர் அங்க அந்த களத்துல இருக்காங்க. ஆனால் இருந்த போதும் கூட அவருடைய குடும்பத்தினர் எங்கு அடக்கம் செய்ய நினைக்கிறார்களோ அங்க ஏன் பண்ண முடியல?
நான் கேட்கிறேன், மூப்பனாரை கொண்டே புதைச்சாங்கல்ல, வீடுகளுக்குள்ளே தானே புதைச்சிங்க, அதுக்கு மட்டும் இந்த மாநகராட்சி அனுமதி கொடுத்தது எப்படி? விஜயகாந்த் வந்து புதைச்ச இடம் வந்து பெரிய இடம்னு சொல்றாங்க. அவர் புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து வீட்டை அளந்து பாருங்க, பக்கத்துல இருக்கிற வீடு 100 மீட்டர் கூட இல்லை. நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து பெரிய இடம், அந்த பெரிய இடத்துல வந்து விஜயகாந்த் வந்து புதைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து மாநகராட்சி வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்கிறது. இது எல்லாமே அரசியல். மூப்பனாரை புதைச்சதை விட அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை புதைக்க போகிறாங்களா நான் கேட்கிறேன். அப்ப மூப்பனார் வந்து வீடுகளுக்குள்ள புதைக்கப்படவில்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நீங்க இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப ஏவிஎம் சுடுகாடு இருக்கு, ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள்ள புதைக்கிறாங்க. அந்த புதைக்கிற இடத்துல இருந்து வீடுகள் எவ்வளவு தொலைவில் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 100 மீட்டர் கூட இல்ல. அப்ப அது குடியிருப்புகள் இல்லையா? எதுக்காக மறுத்தாங்க? ஒரு சமூகத்தின் தலைவன், அவனுக்கு எந்த விதமான புகழும் வந்துடக்கூடாது. இங்க புதைச்சோம்னா பல்லாயிரக்கணக்கான பேர் அவனை வந்து வழிபட தொடங்குவான். இன்னொருத்தன் பிறப்பான் ஆம்ஸ்ட்ராங். நீங்க ஒரு அரசுக்கு சொல்லுகிறேன், 1000 ஆம்ஸ்ட்ராங்குகளை உருவாக்கி விட்டுத்தான் சென்றிருக்கிறான் ஒற்றை ஆம்ஸ்ட்ராங். சாதாரணமா போகலந்தாலும் நீங்க வந்து வட சென்னையில் அவரை புதைக்க விடாம தடுத்துட்டீங்கன்னா தோன்ற மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு குருட்டு புத்தி? அதுக்காக இன்னைக்கு 25 கல் தொலைவில் இருக்கிற பொத்தூர்ல கொண்டே புதைக்க வச்சிருக்கிறீங்க. பரவாயில்ல, அழகான இடத்துலதான் அண்ணன் அமர்ந்து உறங்கி கொண்டு இருக்கிறார். தப்பு இல்லை. இன்னைக்கு அந்த ஊர் இன்னைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஊராக மாறப்போகிறது. ஆனால் அவருடைய அரசியல் பயணத்தை முடுக்குவதற்காக திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு இந்த வேலையை செய்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். எத்தனையோ பிணங்கள் சென்னை சிட்டிக்குள்ள வீட்டுக்குள்ளேயே புதைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு கண்ணு தெரியாது. ஆனால் இவருடைய கொலையை மட்டும் இன்றைக்கு இவருடைய அந்த பூத உடலை புதைப்பதற்கு மட்டும் நீதிமன்றத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கண் நன்றாக தெரிகிறது என்றால், அடித்தட்டு மக்களை இந்த அரசுகள் அல்லது அரசு அதிகார வர்க்கங்கள் தொடர்ந்து ஏமாற்றி வருவதற்கு எடுத்துக்காட்டுதான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இந்த மண்ணிலே அவரை விதைக்க விடாமல் தடுத்தது. இப்போ பெரும்பாலும் எல்லா அரசியல் தலைவர்களும் அவருடைய இறுதி அஞ்சலியில கலந்துக்கிட்டாங்க. ஆனால் முதல்வர் கலந்து கொள்ளாதது பலருடைய விமர்சனங்களுக்குள்ளாயிருக்கு. எப்படி ஒருவர் வந்தா மக்கள் என்ன செய்வாங்க? கொதித்து போயிருக்கிற மக்கள், கோபத்தினுடைய உச்சத்தில் இருந்த மக்கள் மீது வந்திருந்தாங்கன்னா மக்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு தான் அன்னைக்கு வரல. உளவுத்துறையோ அல்லது காவல்துறையை சார்ந்த மற்ற இதர பிரிவுகளோ வந்து தகவல் சொல்லியிருக்கு, நீங்க போகக்கூடாது. இன்னைக்கு போயிட்டு அவங்க வீட்டுல சந்திச்சிருக்காங்க. அது தனியா போய் சந்திச்சுட்டு வர்றதுல என்ன தப்பு இருக்கு? பாதுகாப்போட போயிட்டு பாதுகாப்போட வந்திருப்பார். ஆனால் அன்றைய தினம் அண்ணனுடைய இடத்திற்கு அவர் வருவார் என்றால் நிச்சயமாக ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும். ஏன்னா மக்கள் அவ்வளவு கொதிப்புல இருந்தாங்க. அந்த அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக அவர் வராமல் இருந்திருக்கலாம். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் நீங்க வேறொரு தலைவர் செத்தா எல்லா தலைவரும் புதகுழிக்குள்ள கொண்டே அந்த பூத உடலை புதைப்பது வரை நின்று அப்படியே இரத்த கண்ணீர் வடிச்சுட்டு போவாங்க, சோக கண்ணீர் வடிச்சுட்டு போவாங்க. ஆனால் ஒரு மாபெரும் தலைவன் இறந்ததற்கு நீங்க பாத்தீங்கன்னா, தலித் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் மட்டுமே இறுதி வரை நின்றார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் தீட்டுப்பட்டுருச்சு, வரமாட்டான். அப்ப ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் எவ்வளவு கவனமா இருக்கிறான்னு நீங்க பாத்துக்கணும். அவன் வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்டேன், அவன் செத்த பணத்தை போய் நம்ம என்னத்துக்கு தொடணும்? அதுக்கு போய் நம்ம மாலை போடணும் அவசியமா? அவன் குளிக்கல இறக்கிறவர் நம்ம ஏன் நிக்கணும்? வேறொரு சமூகத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்து அந்த தலைவனை கொண்டே புதைக்க போனா சும்மா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கடைசி வரை நிற்பாங்க இந்த அரசியல் பொறுக்கி. கடைசி வரை நின்று முடிச்சு விட்டு மண்ணை கூட மொழிகிட்டு தான் வந்திருப்பானுங்க. ஆனால் இந்த விடயத்தில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இந்த சமூகத்தில் பார்க்கப்படுகிற பார்வை, அவன் ஒரு தலித் தலைவன் என்றுதான் மற்ற தலைவர்கள் பார்க்கிறார்கள். அந்த மற்ற தலைவர்கள் யார்? சமூகத்தில் உயர்ந்த ஜாதியை, உயர்ந்த வகுப்பை ஏற்றிருக்கிற தலைவர்கள் தான். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை கீழ் ஜாதியாக பார்க்கிற கொடுமை, அதுவே வன்கொடுமை. அதனால்தான் யாரும் போகல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப எடப்பாடியார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். 4:10 அவருக்கு சந்திப்பு. 4 மணிக்கு அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. எங்கப்பா போனீங்க நீங்கெல்லாம்? செத்து 2 நாள் போன இருக்கிறவர எங்க போனீங்க? விக்கிரவாண்டி எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் இல்ல. நக்கரவாண்டியில போய் நீங்க நக்கிட்டு வந்தது எங்களுக்கு தெரியாதா? நான் கேட்கிறேன். விக்கிரவாண்டி அப்ப எங்களுடைய பார்வை என்ன இருக்கு? ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறான், கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறான். அவனுடைய மரணத்தை, அவனுடைய முகத்தை போய் நாம் இறுதியாவது பார்த்து விட வேண்டும்.
அந்த அற்புதமான முகம் அவனை போட நான் கேட்கிறேன். ராமதாஸ் பிரச்சாரத்துல எல்லாம் பேசியிருக்காரு. அவர் ஆம்ஸ்டாங் என்னுடைய நண்பர். அப்படியா? லண்டன்ல கூட தான் ஈழத்தமிழர்கள் பேசியிருக்காங்க. ஈழத்தமிழர்களுடைய தலைவர்கள் லண்டன்ல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அது பெரிய செய்தி, அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆம்ஸ்டாங்கை போல ஒரு அழகு வாய்ந்த தலைவர் தமிழ்நாட்டை எங்கேயாவது நீங்க பார்த்தது உண்டா? ஒரு அற்புதமான முகம். அந்த அற்புத முகம் கோர கொடூரக்காரர்களால் கொல்லப்பட்ட அந்த முகம் ஆடல் நமக்கு அருகிலிருந்து பார்த்துட்டு வந்தாங்க. அந்த முகத்தை பார்ப்பதற்கு அருகதையற்ற தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இயக்குனர் ப. ரஞ்சித் வெள்ளிக்கிழமை ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த செய்தி வெளியானது முதல் அவருடைய நல்லடக்கம் செய்வது வரை இறுதி வரை இயக்குனர் அங்கேயே இருந்தார். அவர் என்ன பாட்டு? பொதுவாக அண்ணன் ரஞ்சித் அவர்களை உருவாக்கிய பெரும்பங்கு அண்ணன் ஆம்ஸ்டாங் இருக்க உண்டு. ஏனென்றால் அண்ணன் ஆம்ஸ்டாங் பூவை மூர்த்தியாருடைய பட்டறையிலிருந்து உருவாகி வந்தவர். ப. ரஞ்சித் அவர்களும் பூவை மூர்த்தியாருடைய பட்டறையிலிருந்து உருவான ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் மிகுந்த இயக்குனர். ஆக 2 பேரும் வழிகள் வேறாக இருந்தாலும் திசைகள் ஒன்றாக இருந்தது. ஆகையால் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அண்மையிலே ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய சாவித்திரி பாய் புலே என்கிற அந்த ஒற்றை பெண் குழந்தை 1 வயது குழந்தைக்கு பிறந்தநாள் விழாவை மிகப்பெரிய அளவிலே நடத்தி காட்டினார்கள். அன்றைக்கும் நான் ரஞ்சித்தை அங்கே பார்த்தேன். அவர்கள் ஒரு குடும்ப உறவாக இருந்தார்கள், அண்ணன் தம்பிகளாக இருந்தார்கள். ஆகையால் அவர் இறுதி வரை நின்றார். இப்ப அவர் கொஞ்சம் ஃபேவரட் ஃபேஸ், தெரிந்த முகம் என்பதால் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கிறீர்கள். ஆனால் அதே கேள்வியை முகிலன்ற கேட்கலையே. ஆனா நான் இறுதி வரை நீங்கள் நின்றதாக நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்கல. இதுதான் சமூகத்தில் இருக்கிற நிலைப்பாடுகள். ஆக அண்ணன் ரஞ்சித் அவர்கள் மட்டும் நிற்கவில்லை. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் 3 நாட்களாக பசியும் பட்னியோடும் உறக்கமில்லாமல் அண்ணனுடைய பூத உடலை பார்த்து கொண்டே கதறி எழுத காட்சிகள் தான் நிறைய. ஆகையால் இந்த விடயத்தில் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ்நாடு காவல்துறையை சீர்திருத்தம் செய்யுங்கள். இல்லை, அவருடன் இருந்த இளைஞர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? என்ன அவங்களுடைய சொல்ல முடியல. எல்லாம் கதறி அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு நிறைய வழக்கறிஞர்கள் இடத்துல சொன்னாங்க, அண்ணா அந்த உண்மையை சொல்லுங்கண்ணா, உண்மையை சொல்லுங்க. நான் இந்த கொலைக்கு பின்னால் மறைந்திருக்கிற மர்மங்கள் என்ன? எனக்கு ஒரு சில நண்பர்கள் சொன்னார்கள், மதுரையைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் தான் இதில் தலையிட்டிருப்பதாக தகவல் என்று சொன்னார்கள். ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துக்கு அந்த அமைச்சருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஊர்ஜிதமாகாத செய்தியை, அதனாலதான் நான் பேர் சொல்ல, இல்லைன்னா நான் பேரை சொல்லிடுவேன். ஏன்னு கேட்குறீங்களா? பேரை சொல்றது எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நான் பயந்தவன் அல்ல. வீரம் மிகுந்த இந்த விளைச்சல் மண்ணில் இருந்து உருவானவர்கள் நாங்கள். வீரப்பனார் கரம் பிடித்து நடந்தவர்கள். அதனால நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அப்படியே நீ என்ன பண்ணிடுவ, என்னைய பண்ணு, ஆம்ஸ்டாங் என்ன பண்ணிட்ட, என்னை பண்ணிட்டு போ, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எனக்கு பிறகு வருகிற விதைகள் யார்? ஆனால் ஆருத்ரா கோல்ட் நிறுவன மோசடியில பாஜகவினருக்கு தானே தொடர்பு இருக்கு அப்படின்னு பல்வேறு நபர்கள் சொல்லி. இந்த கைது செய்யப்பட்டவர் திமுகவுடைய கைது செய்யப்பட்டவர்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு வழக்கறிஞர், அதான் அந்த கூட போட்டோல இருக்கு. ஆமா, ஆற்காடு சுரேஷனுடைய மைத்துனர், அவன் வழக்கறிஞரா இருக்கான், அவன் சம்மந்தப்பட்டிருக்கான். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் விசாரிக்கணும். இப்ப இந்த கொலைக்கு கூட்டாளிகளாக பாரதிய ஜனதாவும் திமுகவும் ஒன்று சேர்ந்திருப்பதை போல தோன்றுகிறது. ஏன்னா அவன் கட்சிக்காரன் தான் அங்க இருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க. ஒருவேளை அடுத்த தேர்தலுக்கான ஆயத்தமா என்னன்னு தெரியல. அவங்க 2 பேரும் கூட்டி சேர போறாங்களா என்னன்னு தெரியல. இதையெல்லாம் இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வளர்ந்து நிற்கிற ஒப்பற்ற தலைவர்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் உணர வேண்டும். அவர்களெல்லாம் இதை உணர வேண்டும். நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கிறீர்கள். யோசிக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இன்றைக்கு வந்திருப்பீர்கள் என்று தான் நான் கருதுகிறேன். தொடர்ந்து வேங்கவையில் பிரச்சனையில் இவர்கள் செய்த பித்தலாட்டங்கள், நாங்குநேரி பிரச்சனையில் இவர்கள் செய்த பித்தலாட்டங்கள், கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் இவர்கள் ஆடிய பித்தலாட்டங்கள், இதையெல்லாம் ஒன்று சேர்ந்து வருகிறது. நமது வலையொலித்தளத்தின் மூலமாக ஒன்றை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். வருகிற 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கை ஸ்ரீமதியினுடைய 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அவருடைய சொந்த கிராமத்தில் நடைபெற இருக்கிறது. அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடுவோம், வாருங்கள். நேரம் ஒதுக்கி பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளிக்க நன்றி.